ஓகே, வணக்கம் டு குட்டிரான் விளாக்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவிலேயே தண்ணி வருது. ரெட்டியாப்டில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி நம்ம ஊருக்கு வருதுல்ல, அந்த வந்து இங்கேருந்து தண்ணி வந்து பிரிகிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இந்த ரெட்டியாப்டிலேருந்து வர தண்ணி 2 இடத்துக்கு பிரியுது. கொழிஞ்சிப்பட்டிக்கு ஒன்று பிரியுது, நம்ம ஊருக்கு ஒன்று பிரியுது. இதுக்கு பெரிய வாக்குவாதமே நடக்கும் வருஷம் வருஷம். அடிச்சு போனுங்க, பிடிச்சி போனுங்க அந்த தண்ணிக்காக. ஆனால் கடைசி வரைக்கும் வெட்டிக்க மாட்டாங்க. அவங்க நல்லா எவ்வளோ சொன்ன தெரியுமா அந்த தண்ணிக்காவ போலீஸே அடிப்பாங்க மிச்சு. அடுத்து தூண்டுவான்னு நினைக்கிறேன்டா, அடிக்கணும் அப்படின்னு தூண்டுவான். எனக்கு வன்முறை பிடிக்காது. நான் அந்த அகிம்சை தான் எப்பயுமே காந்தி தாத்தா சொன்ன வழிதான் எனக்கு. அப்ப எதுக்கு உசுப்பேத்தி விடுற, போலீஸே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுற. உசுப்பேத்தினாலும் இல்ல பங்கு, உண்மை பங்கு. அதெல்லாம் தெரியாது. இல்ல தண்ணிக்காக பேசிக்குவாங்க. அது நாங்க அப்படியே ஊருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகி பெரிய சண்டையே நடந்தது. யாருக்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் ஒண்ணுன்னா 7 9 தப்பா சொல்றேன். இங்கே ஒன்று நடக்கும், அங்கே வந்து வேற ஒருத்தன்ட்ட சொல்லல, வேற ஒரு மாதிரி டிலே ஆகி வரும். அப்படியே உங்கள்கிட்ட வரும்போது வேற ஏதோ மாதிரியே போயிடும். அதை நீ அன்னைக்கே பார்த்துருப்ப. கிளைமேட் அருமையா இருக்குடே, காலம் இருக்கும், காலம்லாம் பார்த்து பிடுங்குங்கப்பா. இடியே அடிக்கல எப்படி முளைக்கும்? அடா நேற்று நான் காலம் சாப்பிட்டேன் தெரியுமா நைட்டு. கடையில சாப்பிடலடா லூசு. எங்க அத்தை புடின்னு வந்துச்சு. நான் எங்க அம்மா ஒரு வாரத்தை சாப்பிடலாம்னு கூப்பிட்டியானே. கூப்பிட்டு வந்துருவே. கலையால பேச முடியலங்க. யார் யாரோ நண்பன் என்று அது மேல பாட்டு இல்ல உங்க செருப்பு இப்ப கேர்ள்ஸ் ஹீல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. தூக்கி நடக்கிற மாதிரி தெரியுது. இருக்கு, தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு போட்டி யார் செருப்புல அதிகமா மண் இருக்குன்னு பார்க்கலாமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க, ஏங்க அது நாங்க மண்ணு இங்க பாருங்க. ஒண்ணுதானே எடுக்க. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. சும்மா நீ வெறும் காலையில நடந்தோ நவுரா பங்கு. நல்ல பிக்சரை வந்து நீ மறைச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோமா போதாட்டு பங்கு. இப்போ போடு முக்கால் போது நீ சரியா இருக்கும். அப்படின்னா நல்லா சொரக்கானே அடிப்பண்டா. சொரக்கே அடிச்சா சொருவிடுவே உள்ள. இப்போ உடம்பு நல்லா இருந்தா இப்போ வந்து நேச்சரோட கலந்துட்டேன்னா உடம்பு நல்லா ஆயிடும். நீண்ட நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் ஃபாரஸ்ட் தாண்டி தண்ணி பிரிவு இடத்துக்கு வந்துட்டோம். தெரியுதா? அதான் கடக்காது. என்னடா தண்ணியே கம்மியா போகுதுன்னு நினைக்கிறேன். எங்காவது இருக்கும் அப்படியே சொக்க மாதிரி இருக்கா. அக்கா பாரு கொஞ்சம் மழை வேற தூடுது, அருமையா இருக்கு. அப்படியே கறி எடுத்து சாப்பிடலாமா? ஆனா நீ தலப்பா கட்டிக்கிறது அருமையா இருக்கு. அங்க தமிழனோட தலப்பா கட்டு பங்கு. திண்டுக்கல் தலப்பா கட்டு. திண்டுக்கல் தலப்பா கட்டு தமிழ். நண்பர்களே, எங்க ஊரு தண்ணி பிரிவு இடம் இது. நம்ம ஊருக்கு போவோம். இது வந்து கொழிஞ்சிப்பட்டி அருகே வந்து பிரிஞ்சு போகும் தண்ணி. நான் தொடலடா, இது கொழிஞ்சிப்பட்டி அருகே தண்ணி பிரிஞ்சு போவோம். இங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு பேர் குளிப்பாங்க தெரியுமா? இங்க எந்த டைம் பார்த்தாலும் இங்க பசங்க இருப்பாங்க தண்ணி இருந்ததுன்னா. ஆமாதான் மங்க, நான் வந்துட்டேன் மங்க. என்ன கேட்டா என்ன சொன்னாரு உங்களால? முன்னெல்லாம் எந்த டைம் பார்த்தாலும் இங்க எவ்வளவு பசங்க. தண்ணி இவ்வளவு கம்மியா போகுது. முன்னெல்லாம் பங்கு ஞாபகம் இருக்கா? முன்னெல்லாம் தண்ணி இங்க பாரு அந்த இது வரைக்கும் நிற்கும், திட்டு வரைக்கும் நிற்கும். குதிப்போம், அங்க இருந்து குதிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்பெல்லாம் குதிச்சுன்னா மண்டையை போட்டுருவேன். ஒரு தான் ஞாபகம் இருக்கா? பொங்கலுக்கு எப்பயும் அருணாதேவி எல்லாம் வந்து நம்ம இது மாடு குளிப்பாட்டி ஞாபகம் இருக்கா? போட்டு வச்சுட்டு சென்டர் பிளே அது டோர் எப்படி எப்படி டோர் தெரியுமா? அந்த டோர்ல நாங்க அது இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போவோம். செம்மையா இருக்கும். மண்டையில அடி விழுவது தம்பி. பங்கு முள்ளு பங்கு. ஐயோ, அதாவது நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி குளிச்சேன்னா, இந்த தண்ணி போகுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த தண்ணி போற இடத்துல இந்த இது கடியில சொயின்னு போவோம். இங்க போக மாட்டோம். இங்க போனா மண்டை போயிடும். நம்ம ஊர் ஏரியாக்கு போற அந்த நம்பூர் ஏரிக்கு போற சொட்டு, இந்த சொட்டு கடியில திறந்துருவாங்க. இவ்வளவு தூரம் திறந்துருவாங்க. தண்ணி வேகமாக சொல்லுன்னு போயிட்டு மறுபடியும் ஏறி வந்து மறுபடியும் சொலிங்கின்னு போவோம். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்களுக்கு தான் இவன மாதிரி மண்டையில ஆடுவோம். அதுல ஆடுவோம். களிமண் கிடக்கும், இதெல்லாம் எடுத்து அடிச்சு கிடக்கும் தெரியுமா? மீன் பருப்பு அங்க ரொம்ப தெரியுதா? தெரியுதா? ஆமாண்டா, அங்க இங்க தெரியுதா? எனக்கு கண்ணு மீன் கண்ணு போங்க. அங்க போய் அங்க போய். ஏய் கலைக்கு கண்ணு தெரியுதுடா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கண்ணுங்க ஒரு மீன் வாங்குங்க. நான் மீன் மாதிரி கண்ணு தெரியும். இதுக்குள்ள போய் பாப்போமா? அங்க பாரு. நம்ம யாரு அனுபவப்பட்டிருக்கோம். நீ யாரா இருந்தாலும் சொல்றதுக்கு இல்லையா?
நான் உள்ள போய் நம்ம ஒரு வேலை பண்ணிடலாம். ஒண்ணு வச்சிருக்காங்க, இவன் ரெண்டு வச்சிருக்காங்க. அதான் பாடுறா கேட்க அது மாட்டேன். பெரிய ஏரி, நம்ம ஊர் சின்ன ஏரி குட்டை. நம்ம பெரிய கம்முனுடா. நம்ம ஊர் ஏரி குட்டைடா. குட்டை தான் ஏரியா மாத்தி வச்சிருக்காங்களா? இனிமே ஏரின்னு சொல்லக்கூடாது யாருமே, குட்டைன்னு தான் சொல்லணும். அது பேர் மாத்திட்டாங்க இப்ப ஏரியா. ஏரியா இல்ல ஏரி. இங்க அடியில அதை விட தம்பி ஓகே வாங்க நம்ம சொல்லுங்க. சின்ன புள்ள மெமரிஸ். பங்குங்க இருபங்க பார்த்து போங்க. நீங்க அமைதியா இருங்க. மைக்க விட்டுறாத நீ. நானா மைக்க விட மாட்டேன். பங்கு இங்க பாரு பங்கு காலை கூட இழுக்கல பங்கு. தண்ணி கம்மியா வருதா? எவ்வளவு இதா இருக்கும் பங்கு. இங்கே ஆளாலாம் இல்ல வாங்க. டக்குனு சொட்டு சாத்தி விடாதீங்கடா. மேலே விழுந்து. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. சரி மச்சிங்கிறேன் பங்கு. நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு போயிடலாம். சொட்டரா இருக்கட்டும், நம்ம ஒரு சொட்டரை திறந்துட்டு போயிடலாம். பாரு ஆயில் தடவி உங்க ஊர் தண்ணி வரலன்னா இவதான் காரணம். கொஞ்சம் இவருக்கு தண்ணி வரலன்னா இவதான் காரணம். ஓகே இப்ப அடுத்த 2வது சொட்டுக்குள்ள உள்ள பூந்து போவாங்க. ஏய் பங்கு அப்படியே போகும்போது நாரவாய். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? அப்ப நீ போ first நீ போ. இப்ப நீ தான் போற. எதுக்கு வாய் விட்ட? போயிடுறா போயிரு. நீ தான் இப்ப போற. மேல போயிரு. ஃபர்ஸ்ட் சொட்டுல நீ இப்ப போற. ஏன் அதுல போப்பா? ஏன் போடா. நீங்கலாம் எதுக்கு செய்ய மாட்டீங்க? பங்கு நான் வரேன். நான் வந்து ஐசோ ஸ்பீட் மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துருவேன். ஐயோ ஐசோ ஸ்பீட் யாரும் தெரியுமா? நீ ஸ்பீடா நான் ஸ்பீடா பார்த்தானவா? ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். தண்ணியிலே சல்லுன்னு போவோம். குளிக்கலாமா? இல்ல பங்கு தண்ணி கம்மியா இருக்கு பங்கு. தண்ணி அதிகமா இருந்தா குளிச்சிருவா? கடந்து வந்துட்டோம். இந்த மாதிரி மீன்லாம் மீன் மூச்சு விடுறது காத்து. என்னமோ வாழ்க்கையில பாதி கடந்து வந்த மாதிரி இந்த சொட்டு கடந்து வந்துட்டு சொல்றான் பாருடா. போமா பங்கு உனக்கு யார் மீன் பிடிக்க சொல்லிருந்தா? சரவணா தான். நானும் அதுதானே மீன் பிடிக்க போவான். யாரு? நானும் சரவணா தான். சரம் மண்டையில மட்டும் தானே உன்னைய ஆமாடா அடிக்கும். ஆமா ஆமா தொப்பகுளத்தெல்லாம் சரியான அடி வாங்கினேன் பாரு. அதான் அப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு. அப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கத்துற மாட்டேங்கிற. அடிச்சுக்கிட்டு மட்டும் தான் இருக்கா. ஐயோ அடிக்கிறல டெய்லியும் வச்சு இதுல தள்ளி வலையில கொஞ்சம் மீன் போச்சுன்னா வச்சுக்க வச்சு பட்டுன்னு மண்டையில அடிக்கும். அப்ப சரணா அடிச்சதெல்லாம் என் மேல இப்ப கோவத்தை திட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். தள்ளி விடுறான். அவனை தள்ளி விட்டு சாவடிங்கடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மைக்கே ஏட்ட கொடுக்கணும்ல. அவன்கிட்ட இருக்கு. நீ பார்த்து வாங்கடா. கொஞ்சம் நவுந்து போடா. அந்த சட்ட வழியை கீழே வந்துடும். பயம்டா. அதான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். என்னப்பா சொல்ற? என்னப்பா சொல்றியா? அந்த மைக்குக்குன்னே ஒரு எமோஷன் இருக்குடா. நான் என் ரூம்ல இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே எமோஷன் கொடுத்து வாங்கினேன்டா. நிஜமா தான் ஒவ்வொன்றும் சம்பாதிச்சு நான் வாங்குறதுக்கு. அப்பா காசுலயே அம்மா காசுலயே வாங்கல. ஆமா அப்பா காசுலயே அம்மா காசுலயே வாங்கல. அப்பா காசுலயே அம்மா காசுலயே வாங்கல. ஓனா சம்பாதிச்சு வாங்கிச்சு. ஒரே நாள்லயே முடிச்சு விட்டேன். போன் வாங்கிட்டு வந்தேன். போன் வாங்கி நீ மறுபடியும் எவ்வளவு சம்பாதிச்ச? மணி எவ்வளவு சம்பாதிச்சுமா? 1.5 லட்சம் சம்பாதிச்சுக்கடா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பேசி பங்கு செய்யறதுதான் கஷ்டம். அப்படிதான் நீ நிறைய இது சொல்ற செய்ய மாட்டேங்கிற. ஆமாங்க அதான் செய்யறது கஷ்டம்னு சொல்லிட்டேன். ஆனா உடனே மாதிரி ஆளுக்கெல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி, சிம்பிளா. தம்பி அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு டெடிகேஷனா இருக்கிறது. நான் இப்ப போயிட்டு நான் 2 வீடியோ ஃபுல் வீடியோ எடிட் பண்ணோம். அதுக்கப்புறம் vlog வீடியோ எடிட் பண்ணோம். இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணோம். சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ணோம். அடங்க அம்மால அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் எவ்வளவு வாழ்க்கை பத்தி பேசிட்டே நீ கேம் இங்க பாரு. மணி கிட்ட கேட்டு பாரு. மணி விளையாட கேம் இல்ல. நைட்டும் பகலும் கண்ணை முழிச்சு பைத்தியம் மாதிரி பைத்தியமாவே சுட்டுனது. அதெல்லாம் ஒரு காலம். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. அந்த ஒரு கேம்னால அது வந்து அதை வச்சு இப்போ நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணும். அதை வச்சு நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அதை பார்க்கணும். நீ அதுலேயே அப்படியே அதை மட்டும் விளாண்டுட்டு விட்டுறக்கூடாது. இப்போ அது விளாண்டு அதை பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அது உள்ளே போய் அதை பற்றி வீடியோ போட்டு அது மூலிமா கொஞ்சம் சப்ஸ்கிரைபை ஏற்றி அதுக்கப்புறம் அந்த கேம் மூலயமா வந்து அதுக்கப்புறம் இப்போ ரோபோவில் சாதி இதுன்னு போட்டு பெரிய யூடியூபர் ஆச்சுடா. அதனால தான் நீ இன்ஸ்பிரேஷன் போட்டேன். இப்போ உடனே மாதிரி சிஎஸ் போட்டுறா. இதான் சொன்னில்ல, உடனே போய் சொன்னேன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சொல்லு. நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. என்ன மாதிரி நீ இருக்காடான்னு உனக்கு புத்தி மாதிரி சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன். என்ன பண்றது தம்பி? நீயே கரெக்டா நீயே அவனு சொல்ற. அதான் பங்கு சொல்லக்கூடாது. அப்ப நீ சொல்லு பங்கு. அவன் சொல்லி திருத்த. நீ தான் திருத்தணும். நீ கரெக்டா இருக்கல. இங்கே மச்சி இவங்க 2 பேரும் காப்பி அடிச்சு ஒண்ணு மாதிரி என் கண்ணுக்கு தெரிறானுங்க. என்னடா என்ன ஒன்னு அடிக்கிறாயா? இரு மச்சி. இவன் வந்து ஃபுல் மெண்டல், இவன் அரை மெண்டல். நீ முழு மெண்டல் பங்கு. அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம். அப்படி இல்லை பங்கு. இங்க பாரு, நீ
எனக்கு நிறைய சொல்லியிருக்க. எனக்கு இருந்தாலும் தண்ணி விட சாப்பிடுங்க எனக்கு எப்படி கன்சிஸ்டன்சி இல்ல. அந்த நைட்டு மட்டும் தான் தோணுது, அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி வர மாட்டுது. டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி அது வந்து வாழ்க்கையில அது வந்து நீங்க நைட்டு மட்டும் தோணுதுன்னா அதான் மோட்டிவேஷனு. உள்ளாரே ஃபயரா எரிஞ்சதுன்னா அதான் டிசிப்ளின். தீக்குளிச்சு பொறுத்து போட்டா தீக்கொளுத்தி தீக்கொளுத்தி இவன்ட்ட சொன்னேன் பாரு, என்னைய தான் செல்ஃபால்ட் அடிக்கணும். வாழ்றதே கஷ்டம், ஏன்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. கூட இருக்கவங்க எல்லாம் கொல்லதான் பாக்குறாங்க. போலாம் உன்னை தொண்ணும்னா அதுக்கு முன்னால என்னை தொண்ணுமுங்க. ஐயோ கேட தப்பா போச்சு.